ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா ஒரு ஸ்வீட் தாங்க பண்ண போகிறோம். அவங்க பால் கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். வீட்டில் பச்சரிசி மாவு இருந்தால் ஒரு ஸ்வீட் பண்ணோன்னா இந்த ஸ்வீட்டை நீங்கள் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேங்க. இதில் நான் சிவப்பரிசி கலந்து அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி கலந்து அரைக்கும் போது ரொம்ப சூப்பராகவே இடியாப்பம், புட்டு, பால் கொழுக்கட்டை எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுல்லங்க ஒரு கப் எடுத்துக்கலாம் மாவை. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ வெது வெதுப்பான தண்ணி வச்சு சேர்ந்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாங்க செஞ்சு. ஒரு கப் மாவுக்கு ஈக்குவலாக ஒரு கப் வெல்லம் எடுத்துருக்கேங்க. இது கரெக்டாகவே இருக்கும் ஸ்வீட்டு. வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க போதுங்க. உருட்டி வச்சுருக்க உருண்டையை சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா வேகட்டும். கெட்டி தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ ஒரு பவுல்லங்க பிசைஞ்சு வச்ச மாவில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாங்க. இப்போ இதை வேக வச்ச கொழுக்கட்டையில் நம்ம ஊற்றிடலாங்க. இது எதுக்கு ஊற்றுறோன்னா கொஞ்சம் கெட்டித்தன்மையை கொடுக்கும், அதுக்காக சேர்க்குறோம். இப்போ சேர்த்துடலாங்க. சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்ருங்க. பாருங்க, நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ வெள்ளை கரைசலை சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொழுக்கட்டையில் ஸ்வீட் சேரணுங்க. பாருங்க, பால் கொழுக்கட்டை கொஞ்சம் இறுகி வந்துடும். இப்போ ஏலக்காய் சேர்த்துடலாங்க. தேங்காய் பால் சேர்த்துருங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. அதே போல் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.